வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா 30 ரூபாயில் 34 குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேரி பிஸ்கெட்டை வச்சு நம்ம எப்படி குலோப் ஜாம் செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 10 ரூபா மேரி பிஸ்கெட் ஒரு 3 பேக்கெட் தாங்க வாங்கினேன். அதை வச்சு நம்ம குலோப் ஜாம் சூப்பராக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்துலையே. அந்த 3 பேக்கெட் பிஸ்கெட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாங்க. முதல்ல பிஸ்கெட்டை பிரித்து ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் பவுடராக அரைச்சிட்டேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தாங்க பால் பவுடர் எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு கொஞ்சமாக ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேங்க. நம்ம கேக்குக்கெலாம் போட்டுவோம் பேக்கிங் பவுடர், அதை எடுத்துருக்கேன். இது நல்லா பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கெட்லாம் விற்கிங்க இல்லையா, குலோப் ஜாம் பேக்கெட், அதெல்லாம் வாங்கினா ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு வராது. நம்ம ஒரு 30 ரூபா செலவுலேயே எவ்வளோ குலோப் ஜாம் வந்துருச்சு தெரியுங்களா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும். பாருங்கள், நான் இருந்த பாலையும் அதிலே ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. அதுதான் நம்மளுக்கு வீரல் விடும், நல்லா ஒரு ஃபினிஷிங்லாம் வராது. இது சூப்பராக வரும், நல்லா உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வரும் இந்த பிஸ்கெட்டில் செஞ்சால். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் மூடி வைப்போம். 1/2 மணி நேரம் கழித்து கொஞ்சமாக நெய் தொட்டு இது நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துடுச்சு இந்த குலோப் ஜாமு. நீங்களாம் ஒரு கெஸ்ட்டு எதனா வந்தால் கூட கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாங்க. இது பாருங்கள், கொஞ்சம் கூட வீரல் வரல. நம்ம அதே அந்த பேக்கெட் வாங்கினோன்னா எப்படி நம்ம செஞ்சாலும் அது எண்ணெயில் போட்டுன்னா விரிசல் வந்துடும். பாருங்கள், இதே ஒரே சைஸாக எல்லாமே உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம பசங்க லீவில் இருப்பாங்களா, இது மாதிரி கூட செஞ்சு கொடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். இருக்கிற மாவையும் மொத்தமாக உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டி எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக நல்லா அனல் இது அதிகமாக வச்சாலும் ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். பாருங்கள், நான் உருட்டி எடுத்துட்டேன் மொத்தத்தையும். உருட்டி எடுத்துட்டு பாருங்கள், நான் ஒரு பெரிய டம்ளருங்க, அது 4 கிலோ பிடிக்கும் அந்த டம்ளரு. அந்த டம்ளர்லாம் 1 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்கேன். பாருங்கள், நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது ரேஷனில் வாங்கின சர்க்கரைங்க, அதனால தான் இப்படி கலர் இப்படி இருக்குது. நீங்கள் கடை சர்க்கரை வாங்கினீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும். இது கூட ஒன்றும் இல்லை. இதில் நம்ம கொதிக்கிற டைமில் பாலை ஊற்றிட்டோம்னா அந்த கலர் மாறிடும், அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நுர கட்டுது. நுர காட்டி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா கொஞ்சமாக பால் ஊற்றிடலாம். இதில் பால் ஊற்றினா அந்த மேலே இருக்க அழுக்கு எல்லாமே க்ளீனாக ஆகிடும் இந்த ஜீரா பாவு. ஆனால் தண்ணியாக தாங்க இருக்கணும், அப்போ தான் குலோப் ஜாம் போட்டால் நல்லா சாஃப்டாக இறங்கும். பாருங்கள், கொதி வந்துடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலையும் இதிலே ஊற்றிக்கலாம். நம்ம பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதித்து அந்த அழுக்கெல்லாம் வந்துடுங்க மேலே. பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறம் பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரி, கடை சர்க்கரை ரேஷன் சர்க்கரை எது செஞ்சாலும் இதை மாதிரி நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்க சர்க்கரையில் இருக்க அழுக்கு எல்லாமே மேலே வந்துடும். இதில் நான் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறேங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஜீரா பாகு கட்டியாகவும் இருக்கும். நீங்கள் லெமன் போடலைன்னா கொஞ்ச நேரத்தில் அது அப்படியே சக்கரை மாதிரி ஆகிடும், கட்டியாகிடும். பாருங்க, நான் ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் அந்த வாசனைக்கு.
நம்ம பிஸ்கெட்டில் செய்யறதுனால இது ஏற்கனவே நல்லா ஆல்ரெடி டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த குலோப் ஜாமு. எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒரு 30 ரூபாய் செலவுலையே சூப்பராக வந்துடுச்சு குலோப் ஜாமுன். நீங்களும் அதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. நீங்கள் கேரட் அல்வாவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க, அதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் தீ கம்மியாக தாங்க வச்சு பொரிக்கணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்துச்சு, கலர் மாறிடுச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம குலோப் ஜாமு. நம்ம இதை நல்லா சூட்டோட்லேயே அந்த ஜீராப்பாகில் போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லா சாஃப்டாகிடும் குலோப் ஜாமு. பாருங்கள் இருக்கிறதே இன்னும் கொஞ்சம் இருக்கிறதே நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இருந்த எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டோம்.